நான்காவது செய்தியாக நாகை மாவட்டத்தில் தங்கம் அம்மாள் 1995 இவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். இவருக்கு பார்சலில் ஒரு பாம்பு வருது. அதை பிரிக்கும் போது அந்த அம்மையார் இறந்துடுறாங்க. இவங்க யார் அப்படின்னா சிவசேனாவின் மாநில செயலாளர் தங்கமுத்து கிருஷ்ணனுடைய மனைவி. இப்போ இவரின் நினைவாக ஆண்டுதோறும் ஒரு நினைவேந்தல் கூட்டம், வீரவணக்க கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு நாகையில் ஜூலை 7 அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் அதில் கலந்துருக்காரு. கலந்துக்கிட்டு பேசும்போது பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத குற்றம் சாட்டியிருக்காரு. எஃப்ஐஆர்லையுமே அவங்களும் காவல்துறையுமே அப்படி தான் போட்டிருக்கு. ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதியால் தான் ஒரு படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ட்டு. அபுபக்கர் சித்திக் அப்படிங்கிறதையும் எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா பத்திரிகை செய்திகள் சொல்லுது. அதையே தான் அவரும் மேடையில் சொல்லும்போது சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு நாகூர் காவல் நிலையத்தில் 5 பேர் மீது அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண ஒரு 5 பேர் மீது வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த செய்தியை படித்த உடனே ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி 7ஆம் தேதி நடக்கிற கூட்டம் இப்போ 27ஆம் தேதி வழக்கு இப்போ தான் அது செய்தியாக வந்திருக்கிறது. ஏன்னா கேஸ் இப்போ தான் ஃபைல் பண்ணிடுறோம், இன்னும் தேடிட்டு இருக்காங்களாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த செய்தித்தாளில் நான் படித்தேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பயங்கரவாதியை எப்படின்னு சொல்லணும் அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு நோமேன் கிளேச்சர்னு ஒன்று சொல்ல, நேம் அண்ட் கிளேச்சர்னு ஒரு புது விதமான ஒரு ஸ்பீசிஸ், ஒரு தாவரமோ இல்லை ஒரு ஸ்பாட் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு பறவையை பார்ப்பாங்க, இந்த பறவை எங்கேருந்து மைக்ரேட் ஆகிருக்கு, இதுக்கு முன்னால் இந்த பறவையை நம்ம பார்த்தது இல்லையே, கழுத்தில் மற்ற பறவைக்கும் இதுக்குமான வேற ஒரு கலர் இருக்குது, இதுக்கு இது இந்த வகையில் வருது, இந்த ஸ்பீசிஸில் வருது, அதனால் இதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொட்டானிஸ்ட் ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. அது மாதிரி விலங்கியல் துறையில் இருக்கக்கூடிய யாரோ புதுசாக கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இன்செக்ட்ஸ் ஏதாவது, குறிப்பாக அந்த பயிர்களை தாக்கக்கூடிய ஒரு இது புதுசாக இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம யூரியா இது அடிக்கிறோம், இதுக்கான ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பூச்சிக்கொல்லியெல்லாம் போட்டு கொள்கிறோம், ஆனால் அதுக்கும் சாகாமல் புதுசாக ஒரு பூச்சி வந்திருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு பேரெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு புதுசாக இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னா பயங்கரவாதிகளுக்கு என்ன பெயர் கொடுக்கறது, வேறு ஏதாவது ஒரு காயின் பண்ணணுமா பேரை அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பயங்கரவாத சம்பவத்துக்கே இவங்க வேற ஒரு பேர் இப்போது வரை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு தீபாவளி நாளில் ஒரு மிகப்பெரிய தற்கொலை குண்டுவெடிப்பு நடத்த இருந்த ஒரு விஷயத்தை அகஸ்மாத்மாக அது சிலிண்டர் வெடித்து அவங்க எதிர்பார்த்த டார்கெட் நடக்கலை, அவன் இறந்து விட்டான் அந்த இதில். ஆனால் அவனோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேரை கொல்லணுங்கிறது தான் திட்டம். ஆனால் அதை இப்போது வரை ஏதோ ஒரு விபத்து மாதிரி சிலிண்டர் விபத்து, சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு. அதே காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் மேங்களூரில் குக்கர் குண்டு வெடிப்பு. இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு சொஃபிஸ்டிகேட்டட், எப்படி ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணி குண்டு வெடிக்கிறது இதெல்லாம் இருந்தது பண்ணி தமிழகத்தில் நீங்கள் சொல்கிற 1995 எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு பகவத்கீதை புக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் குண்டு வச்சு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சு அதை பார்சல் பண்ணி அது அந்த வீட்டுக்கு போய், ஆக்சுவலி அது தங்கமுத்து கிருஷ்ணனுக்காக வைக்கப்பட்டது தான். அவருடைய நேரம் அவர் வெளியில் வந்திருக்காரு, அவர் அதிர்ஷ்டவசமாக. ஆனால் பாருங்கள் துரதிருஷ்டவசமாக அந்த அம்மையார் இந்த ஒரு கியூரியாசிட்டி, ஒரு பார்சல். அந்த காலத்துலலாம் யார் மீது இப்படியெல்லாம் நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கலாம். அவர் அந்த நேரத்தில் இந்து முன்னணியில் இருந்தார், பல கள போராட்டங்களில் ஈடுபட்டாருங்கிறது இருந்தால் கூட யாருக்குமே இப்படி தோணாதில்ல, இப்படி ஒரு பார்சலில் ஒரு இப்படி நடக்கும் அப்படின்னு தெரியும். அவங்க கியூரியாசிட்டியில் அதை பிரிக்கிறாங்க, உடல் சிதறி சாவறாங்க. இதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்த ஒரு ஆளை இப்போது வரை 29 ஆண்டுகளாக அவனை தேடிட்டு இருக்காங்க. இப்பொழுது இந்து அமைப்பை சார்ந்த பாஜக அமைப்பை சேர்ந்த 6 பேர் கொலையிலையும் அவன் மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது போலீஸ் ரெக்கார்டில் இருக்குதா இல்லையா? இப்போ இந்த குண்டுவெடிப்பு நடந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அதுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தவனை வெடிகுண்டு நிபுணர் அப்படின்னு சொல்கிறதா? இல்லை இப்போ இவங்க சொல்கிறாங்களே, நீங்கள் குடிகாரன் என்று காலையில் குடிப்பவர்களை குடிகாரன் என்று சொல்லாதீர்கள், எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி சொல்கிறது மாதிரி இப்போ இந்த தமிழக காவல்துறைக்கு ஒரு கோபம் வந்திருக்கு. குண்டு வச்சு கொல்றவனெல்லாம் நீங்கள் பயங்கரவாதின்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு கோபம் வருது, வெடிகுண்டு நிபுணர் அப்படின்னு அவனை சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களேன்னு தெரியல. ஒரு பயங்கரவாதி என்று அதுவும் போலீஸ் ரெக்கார்டில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, ஒரு தேடப்படும் குற்றவாளியை பயங்கரவாதியின் பெயரை சொல்றதுல போலீஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். இதனால என்ன சமூக பதட்டம் வந்துடும். இவன் தாங்க அந்த பாலா போனவன் தான்
இந்த குண்டு வச்சான், அவனை தான் இப்போது வரைக்கும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இப்போது வரை அவனால் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல நம்முடைய கேள்வி, ஒரு பயங்கரவாதியை 29 வருடங்களாக உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அவன் ஏதோ டோரா போரா மலையிலலாம் போய் ஒளிஞ்சிடல, பாகிஸ்தான் பக்கத்துலேயோ ஆப்கானிஸ்தான் பக்கத்துலேயோ ஒளிஞ்சிருப்பானான்னு நமக்கு தெரியல. இங்கேயோ நம்ம தமிழகத்திலேயே எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கணும். திருபுவனம் ராமலிங்கத்தை கொண்டவர்களை இப்போது வரை கண்டுபிடிக்கவில்லை. அவனும் ஏதோ வெளிநாடுகள் அமெரிக்காவோ மொசாம்பிக்கோ மங்கோலியாவோ எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கே தான் இருப்பான். ஆனால் அவனை பாதுகாப்பது யார்? அந்த பயங்கரவாதியை யார் பாதுகாக்கிறான் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காம நீ அவன் பேரை சொன்ன அதுவே தவறு, இதனால் ஒரு சமூக பதற்றம் வரும்னா யார் அந்த பதற்றத்தை ஏற்படுத்துவா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. மத நல்லிணக்கத்துக்கு அது எப்படி ஒரு பயங்கரவாதின்னு சொன்னா எப்படி மத நல்லிணக்கம் கெடுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மதத்தையே இவங்க பயங்கரவாதிக்கான ஆளுங்க, நீங்க தேவையில்லாம அவர் பேரை சொன்னாலே அவங்கள சொன்னது மாதிரி தாங்க ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கங்கிற. ஏன்னா இது ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னா, ஏர்போர்ட்டில் நிறைய அந்த கள்ளக்கடத்தல், குறிப்பாக இந்த குண்டி தங்கம் அதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நடுப்புற இது வந்து வெளியில் சொல்லாத ஒரு சுற்றறிக்கையாக இருந்தது. என்னன்னா, அங்கே பிடிக்கிறது குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக பேர் வந்தது. அதனால் இது மாதிரி ஷார்ஜாவிலிருந்து வந்த விமானத்தில், இலங்கையிலிருந்து வந்த விமானத்தில், ஐக்கிய அரபு நாடுகளில் வந்த விமானத்தில் ஒரு நபர் தங்கத்தை கடத்தினார், அவரை சுங்க இலாக்காத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஒரு நபர் அந்த மர்ம நபர், பெயர் இல்லாத நபர், அன்னோன் அப்படின்னு. ஆனால் பாகிஸ்தானில் இப்போ அன்னோன்னா பயமாக இருக்குது அவங்களுக்கு, அது வேற. பட் இது மாதிரி இவங்க ஒரு சுற்றறிக்கையே கொடுத்ததாக ஒரு நேரத்தில் பேப்பர்லலாம் வந்தது. அது மாதிரி நீங்கள் பயங்கரவாதிகளை யாருன்னே சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதில் ஈடுபட்டிருந்ததுனால அது அவங்களுக்கு மனது புண்படும் அப்படின்னு இந்த காவல்துறை நினச்சிருக்கான்னு தெரில. இது வந்து கேஸாக போனால் கோர்ட்டில் நிற்குமா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை சந்தோஷப்படுத்தணும். இந்த அரசு அவர்கள்ட்ட எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்கள்ட்ட கோவப்பட்டுறக்கூடாது, அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு இந்த காவல்துறை செய்தான்னு நமக்கு தெரியல. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த கேஸ் கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்காது. இது எந்த வகையில் மத நிலக்கத்துக்கு எதிரானதுன்னு தெரில. நம்ம முதல் செய்தியில் பேசக்கூடிய ஆர்டி பிரபு உள்பட அவர் மீதும் கூட வழக்கு பதிவு செஞ்சிருக்கார். அவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார், பாரத் இந்து முன்னணியை சேர்ந்தவர். நண்பர் ராஜகுரு அவன்லாம் கூட இதில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மீதும் வழக்கு, அசுத்தாமன் மீதெல்லாம் வழக்கு. இது எந்த வகையில் சரின்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை சந்தோஷப்படுத்துவதற்காக அவங்கள வந்து எப்பவும் குட் புக்ஸில் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு காவல்துறை இப்படி செயல்பட்டால் எந்த நேரத்தில் நீங்கள் பயங்கரவாத தடுப்புலேயே ஈடுபட முடியாதுங்கிற ஏதாவது அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.